கம்போங் சுங்காய் பாரு குடியிருப்பாளர்கள் வெளியேற்றத்தின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஒரு நபர் மரண அச்சுறுத்தல் விடுத்ததை காட்டும் ஒரு டிக்டாக் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அங்காத்தான் மூடா அடிலான் 2 காவல்துறை புகார்களை பதிவு செய்துள்ளது. நேற்றிரவு சுமார் 8 மணி அளவில் டாங்வாங்கி காவல்துறை தலைமையகத்தில் கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் PKR இளைஞர் பிரிவுகளால் இந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டன என்று AMK கோலாலம்பூர் தகவல் பிரிவு தலைவர் முகமது ரைஸ் அம்டான் தெரிவித்தார். இதுபோன்ற செயல்கள் நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைத்து பொது அமைதிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் மலேசிய இளைஞர்கள் இந்த அச்சுறுத்தல்களை வன்மையாக கண்டிக்கிறார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே அந்த காணொளியில் அந்த நபர் முன்னர் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறியுள்ளார். டாங்வாங்கி காவல்துறையின் துணைத் தலைவர் சுப்ரித்தெண்டன் நுசுலான் மோமாடின் புகார்கள் கிடைத்ததை உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த சம்பவம் புக்கிட் ஆமான் வகைப்படுத்தப்பட்ட குற்றவியல் விசாரணை பிரிவால் விசாரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் தலைமை ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க இந்த அச்சுறுத்தல்களை அதிகாரிகள் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.